வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம எதிர்ச்சொல் அறிதல் பார்க்கலாம். ஆனந்தம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி, வருத்தம், அன்பு, கோபம். ஆனந்தம் அப்படின்னா வருத்தம் தான் கரெக்டான ஆன்சர். நம்ம எதிர்ச்சொல் நிறைய ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்லார் இச்சொல்லின் எதிர்ச்சொல் படிக்காதவர், கற்றார், அருளில்லாதவர், அன்பில்லாதவர். கல்லார் அப்படின்னா கற்றார்னு அர்த்தம். கல்லார்னா படிக்காதவர் அப்படின்னு அர்த்தம். கற்றார்னா கல்வி அறிவு பெற்றவர். ஓகே. புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இகழ், மகிழ், திகழ், சிமிழ். ஆன்சர் புகழ், இகழ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து எதிர்ச்சொல் தருக. மேடுனா அகலம், பள்ளம், குழி, நீளம். ஆன்சர் பள்ளம் தான் சரி. அடுத்து அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவில்லாதவர், படிக்காதவர், அறியாதவர், அறிவுடையார். அறிவுடையார் அப்படின்னா படித்தவர். ஸோ அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவுடையார். வறுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. செழுமை, செம்மை, இன்மை, எழுமை. ஆன்சர் செழுமை. அடுத்து எதிர்ச்சொல் எடுத்தெழுதுக. ஆடுவு. ஆடுவு அப்படின்னாக்கா மாடுவு, காடுவு, மகடுவு, தகடுவு. ஆன்சர் காடுவு தான் கரெக்ட். எதிர்ச்சொல். பழங்காலம் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் பழைய காலம், புதிய காலம், பிற்காலம், இடைக்காலம். ஆன்சர் பி புதிய காலம். அடுத்த கொஸ்டின். விரைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வேகமாக, விரைவாக, மெதுவாக, கடினமாக. ஆன்சர் மெதுவாக. நன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் நல்லது, தவறான, தீமை, குற்றம். நன்மை அப்படின்னா தீமை, அதுதான் கரெக்டான ஆன்சர். இரவு என்பதன் எதிர்ச்சொல் இரைச்சல், இருள், ஒளி, பகல். ஆன்சர் பகல். அருளாளர் என்ற சொல்லுக்கு இணையான எதிர்ச்சொல் அருளிலார், அருளுடையார், அருளுக்குரியர், அருள் நிரம்பியவர். ஆன்சர் அருளிலார். அடுத்து வெளிச்சம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இருள், சூரியன், சந்திரன், ஒளி. வெளிச்சம்னா இருள் தான் ஆன்சர் எதிர்ச்சொல். அடுத்து தோன்றும் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தொடரும், தேயும், திரியும், மறையும். தோன்றும்னா மறையும் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். எதிர்ச்சொல்லை பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இழிவு, கனவு, வாழ்வு, செலவு. இதுக்கான எதிர்ச்சொல் என்னென்னு தான் பார்க்கணும். வரவு, தாழ்வு, நனவு, உயர்வு. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் சரி. இழிவுனா உயர்வு, கனவு நனவு, வாழ்வு தாழ்வு, செலவு வரவு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வேற்றுமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. விலகுதல், ஒற்றுமை, சேர்த்தல், இணைதல். ஆன்சர் வேற்றுமை அப்படின்னா ஒற்றுமை தான் கரெக்டு. மெய்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் உண்மை, நேர்மை, பொய்மை, புதுமை. மெய்மை அப்படின்னா பொய்மை, சி தான் கரெக்டு. அடுத்து நீங்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நீங்குதல் அப்படின்னா போக்குதல், தள்ளுதல், அழித்தல், சேர்த்தல். சேர்த்தல் தான் எதிர்ச்சொல். அடுத்து எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது, சிறிது, பெரிது, வறிது. ஆன்சர் ஏ அரிது. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த, நிறைந்த, குறைந்த, தோன்றிய. ஆன்சர் ஏ மறைந்த. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. சோம்பல் அப்படின்னா அழிவு, துன்பம், சுறுசுறுப்பு, சோகம். ஆன்சர் சுறுசுறுப்பு. அடுத்து இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை, புதுமை, தனிமை, இனிமை. ஆன்சர் முதுமை. பொறுத்துக சொல்லியிருக்காங்க, அதாவது எதிர்ச்சொல் தான் எழுதணும். எளிது, ஈதல், அந்நியர், இரவலர். இங்கே புரவலர், அரிது, ஏற்றல், உறவினர். இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு எளிது அப்படின்னா எளிதுனாக்கா அரிது. அடுத்து ஈதல், ஏற்றல். அந்நியர், உறவினர். இரவலர்னா புரவலர். ஸோ ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.